உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார், மதுரை ஆதீனம் சைவ சமயத்தின் மடாதிபதி தன்னோட உயிருக்கு அச்சம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்புல பேசியிருந்தாரு. தொப்பி தாடி அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம்? சைவ சித்தாந்த மாநாடு ஒன்றிற்காக அழைக்கப்பட்ட மதுரை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தர் என்று சொல்லக்கூடிய அவர் மதுரையிலிருந்து பயணம் செய்கிறார். தன்னுடைய பார்ச்சுனர் காரிலே மின்னல் வேகத்திலே அவர் பயணம் செய்கிறார். உளுந்தூர்பேட்டையை கடக்கிற போது ஒரு 4 பாதைகள் பிரிகிற இடத்துல, ஜங்ஷன் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல மிக வேகமாக, எப்பொழுதுமே ஒரு திருப்பத்தில் போகிற போதோ ஏதாவது ஒரு இடத்துல வளைக்கிற போதோ கொஞ்சம் ஸ்லோவா தான் எல்லாருமே போவாங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அது தெரியும். இவர் அதிவேகமாக அவருடைய ஓட்டுநர் காரை செலுத்துகிறார். எதிர்பக்கமாக இல்லாமல் குறுக்காக வருகிற ஒரு வாகனம் சுதாரித்து பிரேக் போட்டதுனால இந்த வண்டி தப்பித்தது. நியாயமாக பார்த்தால் அந்த திடீரென்று பிரேக் போட்டு விபத்தை தவிர்ப்பதற்கு காரணமாக இருந்தவரை பாராட்டணும். எந்த சேதாரமும் இல்லாமல் அவர் போய் சேர்ந்ததற்கு காரணமாக இருப்பவரை பாராட்டணும். ஆனா இவர் எப்படி பில்டப் கொடுக்கிறார்னா, தன்னை துரத்தி கொண்டு வந்தார்கள், பேரிக்காடெல்லாம் உடைச்சிட்டு வந்தாங்க. சினிமா நிறைய பாப்பாரு போல இருக்கு. தெலுங்கு படங்கள், ஆக்ஷன் படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியவராக இருப்பார் நினைக்கிறேன். உடைத்து கொண்டு வந்தார்கள். வந்தவர்களுக்கு எல்லாம் அங்க அடையாளம் எப்படி இருந்துச்சுன்னா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி சொல்றாரு. தாடி வைத்திருந்தார்கள், தொப்பி வைத்திருந்தார்கள் சொல்றாரு. ஜக்கி வாசுதேவ் கூட தான் தொப்பி வச்சிருக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறாரு. ஜக்கி வாசுதேவ் வந்தாரா? தாடி வைத்திருக்கிறாருன்னா மோடி கூட தான் தாடி வச்சிருக்கிறாரு, அமித்ஷா தாடி வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் எந்த கணக்கில சேர்ப்பது? அப்ப அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், அதோட அவர் விட்டுருக்கலாம். அவருடைய கற்பனை வளம் எவ்வளவு மேம்பட்டதா இருக்குன்னா, தன்னை தேடி துரத்தி வந்தவர்கள், பாரிக்காடை உடைத்தவர்கள் பாகிஸ்தான்ல வந்தாங்க. பாகிஸ்தான்காரன் ஊந்தூர்பேட்டை எழுதிருக்கலாம். சரி, அப்படியே அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை ஒருவேளை உண்மைன்னு ஒரு பேச்சுக்காக எடுத்துக்கொண்டார்கள். இவரை கொள்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு கற்பனை. இப்படி ஒரு கருத்தை அவர் எங்க சொல்றாருன்னா, சைவ சித்தாந்த மாநாட்டுல சைவ சித்தாந்தம்னா என்னன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஜேபி நட்டா முன்னாடி இந்த குற்றச்சாட்டை என் உயிருக்கு பெரிய ஆபத்து இருந்துச்சு, நான் பொழைச்சது ரொம்ப பெரிய விஷயம், அந்த சுந்தரேசன் தான் என்னை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இதையே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து அவர் சொன்னாரேங்கிறதுக்காக செய்தியாளர்கள் கேள்வியாக எழுப்புகிற போது கூட அவருடைய அந்த அல்லக்கைகளா இருக்கிறவங்க இல்ல, அந்த கார் ஓட்டுநர்ல இருந்து அவருக்கு கூட உதவியாளர், பாதுகாவலர் எல்லாம் சேர்ந்து ஒரு கும்பல் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் யாருன்னா, திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி போய் அந்த சிக்கந்தர் மலையை உடைக்கணும்னு சொன்னாங்க இல்ல, இடத்தை மாத்தணும்னு சொன்னாங்க இல்ல, பிரச்சனைக்குரியதாக மாற்ற வேண்டும் என்று மத கலவரத்துக்கு முயற்சி செஞ்சாங்க இல்ல, அதுல யாரெல்லாம் முன்னணி வைத்தார்களா, இந்து முன்னணியினுடைய ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர் சொல்றாரு, முஸ்லிம்கள் தான் கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இவர் தயங்கி சொல்றாரு. இவர் சூசகமா சொல்றாரு. தொப்பி வச்சிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்கன்னு சூசகமா சொல்றாரு. அவர் உடைச்சு சொல்றாரு. அப்ப இவங்க அவரு பேசி வச்சிருக்காங்களான்னு தெரியல. இவர் அப்படி ஒரு லுக்கு விட்டோம்னா அவர் அந்த டைலாக உடனே டெலிவரி பண்றாரு. இப்படி சொன்னதற்கு பின்பு கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட காவல்துறை சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததுல இவருடைய கார் இது. ஏன்னா டோல்கேட்ல எல்லா இடத்துலயுமே நின்று ரெக்கார்ட் ஆகி தான் வரும். எந்த வண்டியுமே நீங்க நம்மளா ஒரு ஊருக்கு போறோம் நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம அரசின் கண்காணிப்புக்கு உட்பட்டு தான் நம்ம போறோம். எல்லாரையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை. ஆனால் உண்மை என்னன்னா, எல்லாரையும் கண்காணிப்பு கேமரா பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறதுதான் உண்மை. அதனால இந்த சிசிடிவி கேமராவுடைய வேலை என்ன? அது சன் டிவி, விஜய் டிவி மாதிரி ஒரு டிவி கிடையாது. அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும். அதனால அதை போட்டு பார்த்தப்ப ஒரு விபத்துக்கான வாய்ப்பு தவிர்க்கப்பட்டதற்கான சிசிடிவி காட்சி தான் இருக்கே தவிர, இவர் சொன்னது மாதிரி மோதுனாங்க, தூக்கி எரிஞ்சாங்க, பாரிக்காடை உடைச்சாங்க, உரசுனாங்க, ஒட்டுனாங்கன்னு இவர் சொல்ற கட்டுக்கதைகள் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு சொல்றாரு, நான் தூக்கத்துல இருந்தேன். ஒருவேளை கனவு கண்டாராங்கிறது நமக்கு தெரியல. கனவுக்கெல்லாம் வழக்கு போட முடியாது காவல்துறை சார். இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டார். சொன்னதற்கு பின்பு காவல்துறை இவர் சொன்னது பொய் என்பதை அமலப்படுத்தி விட்டது. அப்ப செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நீ காவல்துறையில புகார் அளிச்சதா அப்படின்னு கேட்கிறப்ப முதல் நாள் என்ன சொன்னாரு, நான் சிவபெருமான்டே சொல்லிட்டேன். சிவபெருமான் தான் இவருடைய காவலர்னு சொல்றாரு. ஓகே, உண்மையான கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தா, கடவுள் பக்தராக இருந்தால் சிவபெருமான் பெயரால் நீங்கள் பொய் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா பொய் சொல்றீங்க. அப்புறம் அடுத்த நாள் என்ன சொன்னாரு, 16 முறை காவல்துறைக்கு நான் புகார் அளிச்சேன்.
100க்கு நான் கால் பண்ணேங்கிறேன். நீங்க என்ன கால் பண்ணாலும் அது ரெக்கார்டு. அப்படி ஒண்ணு பண்ணவே இல்லைங்கிறதா உண்மை. இப்போ ஒருவேளை அந்த இடத்துல சிசிடிவி கேமரா வேலை செய்யவில்லை என்றால் அந்த பகுதி சார்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் உண்மையிலேயே அவருடைய குற்றச்சாட்டை சீரியஸாக எடுத்துக்கொண்டு காவல்துறை வந்து தீவிர புலனாய்வு செய்கிறோம் என்கிற பேர்ல, சந்தேகத்தின் பேர்ல யாரெல்லாம் அந்த டைம்ல கிராஸ் ஆனாங்களோ, சிசிடிவி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் சந்தேகத்துக்குரியவர்களாக அந்த டைத்துல வந்து எவனாவது கல்யாணத்துக்கு போயிருந்தேன், எங்கேயாவது போயிருந்தான்னா அவன் இஸ்லாமியரா இருந்தான்னா தொலைஞ்சான். அவன் பூரா போலீஸ் விசாரணைங்கிற பேர்ல மிக மோசமான ஒரு விசாரணைக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அலக்களிக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. தென்காசியிலே இந்து முன்னணி அலுவலகத்திலே திடீரென்று குண்டு வெடிக்கிறது. இஸ்லாமிய அமைப்பு சார்ந்தவர்கள் தான் இதை செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை அவங்களே வைக்கிறாங்க. பல இடங்களிலே மிக தீவிரமாக அந்த RSS அலுவலகம் நினைக்கிறேன், RSS அலுவலகத்துல குண்டு வெடிக்கிறது. பல இடங்கள்ல தீவிரமாக ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்ததற்கு பின்னாடிதான் தெரிகிறது இவர்களே அதை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு சம்பவம் செய்யறதுக்காக வைத்திருக்கிறார்கள். அதை மீறி இப்படி வெடித்து விட்டது. இந்த பணியை வந்து யார் மீது போடுவதுன்னா இஸ்லாமிய இளைஞர்கள் மேல போடலாம், இஸ்லாமிய இயக்கங்கள் மேல போடலாம் என்கிற ஒரு இடத்திற்கு அவங்க வந்துட்டாங்க. அப்ப சைவ மடாதிபதியாக இருக்கிறவர், ஆதீனமாக இருக்கிறவரு அரசியல்வாதி செய்கிற வேலையை செய்யக்கூடாது. எச் ராஜா வேலையை வந்து ஆதீனம் செய்யக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் சைவ மடாதிபதி, நீங்கள் அன்பே சிவம் என்று சொல்லக்கூடியவர், அந்த தத்துவத்துக்கு சொந்தக்காரர் என்று பல பேர் நம்புகிறாங்க. சைவ மடங்கள் வந்து தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறாங்க. தவத்திற்கு குன்றக்கூடிய அடிகளார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர் தான் தமிழ் சமூகத்திற்கு மேடை இலக்கியமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற பட்டிமன்றம் என்கிற வடிவத்தை தந்தவரே தவத்திற்கு குன்றக்கூடிய அடிகளார். அவரும் ஒரு சைவ மடாதிபதி. குன்றக்குடி பகுதி சார்ந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வறுமையை போக்க வேண்டும் என்பதற்காக தொழிற்கல்வி நிலையங்களை உருவாக்கி பல்வேறு பயிற்சிகளை அளித்து குன்றக்குடியை ஒரு குட்டி ஜப்பானாக மாற்றியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்று அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவருடைய பாராட்டை பெற்றவர் வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார். மண்டைக்காடு கலவரம் என்று ஒன்று மீனவர்களுக்கும், கிறிஸ்தவ மீனவர்களுக்கும், இந்து மீனவர்களுக்குமான பிரச்சனையாக வந்து உருவாக்கப்பட்ட போது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவருடைய அமைதி திரும்புவதற்காக ஒரு சமாதான தூதுவராக போனவர்தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க ஒரு சைவ மடாதிபதியாக இருக்க வேண்டிய ஒரு சிறப்பு மிக்கவர். ஏன் இவரை நியமித்தாரே மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர். அருணகிரி வந்து சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். பல மீலாது விழாக்களிலே, இஸ்லாமிய பெருமக்களினுடைய விழாக்களிலே, நபிகள் நாயகத்தினுடைய விழாக்களிலே எல்லாம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றக்கூடியவர். சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு உதாரணமாக திகழக்கூடிய அந்த அருணகிரியிலிருந்து வந்த இவரு RSS கைப்புள்ளையாக வேலை செய்கிறார் என்பதை வந்து ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். முன்னுக்கு பின் முரணாக பேசுவது என்கிற ஒரு இடத்துல வருங்க. பாஜகவினுடைய தமிழிசை அவர்கள் சொல்லும் பொழுது நீங்க ஒருதலை பட்சமா இருக்கிறீங்க, அதாவது காவல்துறை ஒருதலை பட்சமா நடந்துக்குது, ஆதீனம் தரப்பையும் கேட்கணும், அதுபடியும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்களே. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில எல்லாவற்றையுமே நம்பிக்கையின் அடிப்படையில தான் பார்க்கணும், அறிவியல் அடிப்படையில பார்க்க கூடாது. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்கிற பார்லிமெண்ட்ல தான் ஹனுமன் பிறந்தாரு அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட் இடிச்சுட்டு ஹனுமன் கோயில் கட்டிடுவாங்க. எல்லாவற்றையும் நம்பிக்கையின் அடிப்படையில தான் பார்க்கணும், ஆதாரம் தேவையில்லை. நீங்க ஆதாரம் தேவைப்படுவது, அதாவது எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா பகுத்தறிவுக்கும் பக்திக்கு என்ன வேறுபாடு என்று சொன்னா, நம்புங்கள் நடக்கும் என்று சொன்னால் பக்தி, நடக்கட்டும் நம்புகிறேன் என்று சொன்னால் பக்தி. ப்ரூஃப் பண்ணணும், அறிவியல்ல ப்ரூஃப் பண்ணணும் எதையுமே. நீங்க சும்மா வந்துட்டு எதையாவது ஒண்ணு வந்து வாங்கி வந்தது சொன்னீங்கன்னா அது அறிவியல் ஏற்றக்கூடாது. அறிவியலை பொறுத்தவரையில நீங்கள் வந்து நிரூபிக்க வேண்டும். ஒரு புதிய கண்டுபிடிப்பை நீங்க உருவாக்குறீங்க, புஷ்ப விமானம்னு ஒண்ணு இருந்துச்சுங்க அப்படின்னு புராணத்துல எழுதி வச்சிருக்கான், இதிகாசங்கள்ல எழுதி வச்சிருக்கான். ராமன் வந்து சீதையை வந்து எப்படி வந்து ராமாயணத்துல வந்து சீதை வந்து எப்படி ராமனை தூக்கிட்டு போனா புஷ்ப விமானத்துல தூக்கிட்டு போனான்னு வச்சிருக்கான். புஷ்ப விமானத்துல புக்கிங் பண்ணி மோடி வெளிநாட்டுக்கு பயணம் போவாரா? அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விமானத்துல தான் போக முடியும். கற்பனை விமானங்களில் யாரு வேண்டுமானாலும் கனவு காணலாம், நிஜத்துல பயணம் செய்ய முடியுமா? வெளிநாடுகளுக்கு போக முடியுமா? அதனால மூட நம்பிக்கையினுடைய அரசியல் கட்சி, மூட நம்பிக்கையை பரப்புகிற அரசியல் கட்சியில தமிழிசை இருக்கிறதுனால தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிற காரணத்தினாலேயே பாஜக வந்து இங்க புண்ணு முளைக்காம இருக்கு. பாஜக என்பது தமிழ்நாட்டுல ஒரு பொட்டல் தர, ஒரு புண்ணு கூட முளைக்க மாட்டேங்குது. அதனால தமிழிசை வந்து இது மாதிரியான ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்திற்கு ஒரு மடாதிபதியே வித்துடுகிறாரே, நமக்காக வேலை செய்யறாரே இந்த மகிழ்ச்சியில அவங்க இந்த மாதிரி சிண்டு முடிய வேலையை சொல்லலாம். இல்ல சிசிடிவி ஆதாரத்தை மட்டும் வச்சு மட்டுமே அவங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களே.
வேற எப்படி, வேற எந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு செய்வது? ஆதீனம் தரப்பையும் சொல்றதை கேட்கணுங்கிறாங்க. ஆதீனம் தான் பைத்தியக்கார மாதிரிலாம் மாறி மாறி பேசுறாரு. ஆதீனத்துக்குரிய கண்ணியத்தோட அவர் பேசினாருன்னா பரவாயில்ல. வடிவேல் தான் ஒரு படத்துல சொல்லுவான், இந்த ஊர்ல பூசாரி முதற்கொண்டு காவாடி பேரா இருக்கானான்னு. அவர் ஏதாவது முறையாக பேசுகிறாரா? முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. ஏற்கனவே இப்படித்தான் பல்லக்கிலே சாமியை மட்டும் சுமந்து சென்றால் போதும், ஆசாமிகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கருத்து வந்தபோது அதற்கு அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் இதே மதுரை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய அந்த அருணகிரி மிக மோசமாக அரசியல் விமர்சனம் செய்தார். அதனால முழுக்க முழுக்க ஒரு பாஜகவினுடைய ஒரு அரசியல்வாதியை போலதான் நடந்து விடுகிறாரே தவிர ஒரு ஆதீனத்துக்கான கண்ணியத்தோடு அவர் நடந்து விடுகிறார். பாஜக சார்பா அவர் நடக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனா இந்து மக்கள் கட்சி இந்த ஆதீனத்தை மாத்தணும், ரொம்ப மத குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரியுது, ஒற்றுமைக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்களே. இல்ல, எப்பொழுதுமே இந்துத்துவவாதிகளுடைய ஒரு ஸ்டைல் என்னன்னா, கோட்ஸை பிடிபட்டவனே என்ன பண்ணா அவன் எங்கால் கிடையாது. எப்பொழுதுமே அவர்கள் சில பயங்கரவாத அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. பல சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கிறது. இதற்கு நாங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொடுக்கிறோம், நாங்க தான் செஞ்சிருவோம். ஆனா அதுக்கு நேர் மாறாக இந்த இந்துத்துவ குரூப் இருக்காங்க, RSS குரூப், அவன் என்ன செய்வானா எப்பவுமே, ஐயோ நாங்க எங்களுக்கு தெரியாது அவரை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மதுரை ஆதீனம் பிடிபட்டுட்டாரு, சிசிடிவி கேமரா அம்பலப்பட்டாரு, பொதுமக்கள் அதை பார்த்துட்டாங்க, அவர் பேசுனது பொய் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவருக்கு மனநல சரியில்லைங்கிறான். ஏற்கனவே பெரியார் சிலையை ஒருத்தன் உடைக்கிறான், செருப்பு மாலை போடுறான்னு வச்சுங்க, அவனுக்கு மனநல சரியில்லைமாங்க. ஏன்னா மனநல சரியில்லைன்னு சொல்லிட்டாலே அவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது. இதனுடைய தந்திரம் ஒண்ணு இருக்கிறது. ஆதீனத்தின் மீது மத கலவரத்தை தூண்டியதாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்று கூட பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் மனநல சரியில்லாதவர் என்று சொல்வதன் மூலமாக அவரை எஸ்கேப் பண்ணி விடுறாங்களா, இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலா கேட்டுட்டு வராங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை மதுரை ஆதீனம் மதக்கலவரத்தை தூண்டுகிற விதமாக பேசியது உறுதிப்படுத்தப்பட்ட காரணத்தினால காவல்துறை அவரை கைது செய்கிறது என்று தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடியான நடவடிக்கை, எப்படி சங்கராச்சாரியாரை கைது செய்கிறோம் என்று ஜெயலலிதா செய்தாரா அது மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு செய்தால் எப்படி கூச்சல் போடுவாங்கன்னா, இந்துக்களுக்கு எதிரான அரசு, இந்துக்கள் உணர்வுகளை காயப்படுத்துகிற அரசு, ஒரு மடாதிபதி உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்வதற்கு கூட உரிமை இல்லையா அப்படின்னு ஒரு கூச்சலை போட்டு இதை மதவாத அரசியலுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்துவாங்க. ஏற்கனவே மூட நம்பிக்கையை பரப்பக்கூடிய ஒரு பேச்சாளர் ஒருவன் பள்ளிக்கூடத்துல கைது செய்யப்பட்டதற்கே இந்து தர்மம்லாம் செத்துருச்சுன்னு சொன்னாங்க. அதனால அந்த மடாதிபதியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முனைந்தால் இந்த அரசின் மீது ஒரு பலிசாட்டுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார். ஆனால் அரசாங்கமே இவர் மீது மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கிறவர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய பல பேர், இன்னும் இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பல பேர் இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில இருந்து இவர் சொன்னது பொய் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவது விதமாக நீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகளிலே ஏறி நின்று பகிரங்க மன்னிப்பு அவர் கேட்க வேண்டும் என்கிற நிலைமை அவருக்கு வரும். அப்படி இல்லை என்றால் அவருக்கு நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை வழங்க வேண்டிய சூழ்நிலை வரும். நிச்சயமாக அவர் மன்னிப்பு கேட்பார். அவர் பொது மன்னிப்பு கேட்பதன் வழியாக மட்டும்தான் தப்பிக்க முடியுமே தவிர இவர் மக்கள் மன்றத்திலே உளறி திரிவதை எல்லாம் நீதிமன்றத்திலே அவர் பேச முடியும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.